செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். மாம்பழ சாகுபடி விவசாயிக்கு மானியம் வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு. வேளாண்மை அமைச்சரிடம் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் நேற்று ஈஷா மையம் சத்குருவின் மரம் வளர்ப்பு விவசாயிகளின் கருத்தரங்கம் நிகழ்ச்சி நேற்று அதியமான் பொறியியல் கல்லூரி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய அரசு வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கலந்து கொண்டார். அப்பொழுது முன்னாள் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் மற்றும் முன்னாள் பாஜக கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் நாகராஜ், கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் வேளாண்மை துறை அமைச்சரை சந்தித்து விவசாயிகள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினர். விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் கடுமையான சிக்கல்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். இச்சிக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கே மட்டுமல்லாது தென்னிந்தியா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள, குறிப்பாக தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மாம்பழ விவசாயிகளை பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறது. தற்போது மாம்பழங்களுக்கு நியாயமான மற்றும் உரிய விலை வழங்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சாகுபடி செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் விவசாயிகள் செய்த செலவுகளை கூட ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் 10 மாம்பழ கிரேடுகளுக்கு 6000 ரூபாய் மானியம் அரசால் வழங்கப்படுகிறது. இதனால் அங்குள்ள விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் இதுபோன்ற ஆதரவை கொடுப்பதில்லை. இதனால் பெரும் சமநிலையற்ற நிலை உருவாகியுள்ளது. தமிழ்நாடு அரசும் இதற்கான தனது பங்கினை வழங்க வேண்டிய அவசியம் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். விவசாயிகளை பாதுகாப்பது அரசின் முக்கிய பொறுப்பாகும் என்பதில் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. எனவே கிருஷ்ணகிரி மாவட்ட மாம்பழ விவசாயிகளையும் மானிய திட்டத்தின் கீழ் இணைத்து அவர்களுடைய உற்பத்திக்கு உரிய இழப்பீடும் நியாயமான ஆதரவும் வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆயிரக்கணக்கான மாம்பழ விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் வகையிலும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் தாழ்மையுடன் கோருகிறோம் என தெரிவித்தனர். மேலும் எங்கள் பகுதியில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் காட்டு விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களால் ஏற்படும் சேதங்களால் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக விவசாயிகளின் பயிர்கள் சேதமடைந்து அவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இழப்புகளில் இருந்து விவசாயிகளை காப்பாற்றும் வகையில் வேளாண் காப்பீட்டுக் கழகம் மூலம் ஒரு சிறப்பு விவசாய காப்பீட்டு திட்டம் எங்கள் பகுதிக்கு வழங்க வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து கலவரப்பள்ளி அணை வழியாக தமிழ்நாட்டிற்கு திறந்து விடப்படும் நீர் ஒசூர் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாய நிலங்களை கடுமையாக பாதித்து வருகிறது. இந்த நிலவை தொடர்ந்து நீடித்தால் தமிழ்நாடு விவசாயிகள் மேலும் பெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். எனவே இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து முன்வந்து நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டிற்குள் கட்டுப்பாடின்றி நீர் திறந்து விடுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் சார்பாக வலியுறுத்துகிறோம் என்றும் தெரிவித்தனர். இந்த விஷயத்தை தொடர்புடைய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று தங்களது ஆதரவும் கருணையும் கொண்டு நியாயமான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஆந்திர பிரதேச மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோதாவரி உள்ளிட்ட ஆறுகளின் நீரை விவசாய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அங்கு விவசாயிகளுக்கு கூடுதல் பாசன நீர் கிடைக்கும் வகையில் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். அந்த திட்டங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்ததால் ஆந்திர பிரதேச விவசாயிகள் இன்று பெரும் பயனை அனுபவித்து வருகின்றனர். அதேபோன்ற ஒரு நீர் மேலாண்மை மற்றும் பாசன திட்டம் ஹொசூர் பகுதி மற்றும் மாவட்டத்தின் பிற விவசாய பகுதிகளுக்கும் கொண்டுவரப்பட வேண்டும் என எங்கள் விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். மாங்கனிக்காக 6000 ரூபாய் சப்சிடி கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்கும், அதுபோல விவசாயத்திற்கு வேண்டிய தண்ணீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், அதுபோல வனவிலங்குகளால் விவசாயிகளும் அவர்களுடைய பயிரும் பாதிக்கின்ற போது அதில் காப்பீடு திட்டத்தை கொண்டு வருவதற்கும் மாநில அரசாங்கம் என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதற்கு உறுதுணையாகவும் இருந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட இடத்திலே விமானம் இயங்க வேண்டும். புதியதாக விவசாயிகளுடைய வயிற்றில் எடுத்து புதிய 2000 ஏக்கரை எடுத்து அவர்களை பால்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கைகளை வைத்து அதை அமைச்சர் அவர்கள் தெளிவாக ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே அது மட்டுமல்லாமல் விரைவிலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயும் அண்ணா கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மாநாடு வச்சிருக்காரு. கிருஷ்ணகிரியில் விவசாய மாநாடு நடக்க போது அதற்கு தேதி கொடுப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆக இதுதான் உங்களுக்கு தேவையான செய்தி. நன்றி. கிளவரப்பள்ளி அணை ஏதாவது பேசுறீங்களா? கிளவரப்பள்ளி அணை வந்து சொல்லிட்டு அதான் நீர் பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. அமைச்சர் இங்கே ஈஷாவுக்கு வந்தாங்க.
அதுவும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். சத்குரு அவர்கள் மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி அது. அந்த மண்ணை வளமாக்கிற நிகழ்ச்சி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு கோயம்புத்தூர்காரனா ரொம்ப பெருமைப்படுறேன். அது ஒசூரில் வந்து இங்கே இந்த காவிரி இங்கிட்டு தான் போகுது இந்த பகுதிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய தென்பண்ணையாறு குறித்துலாம் பேசுனாங்க. குறிப்பாக தென்பண்ணையாறு எந்த அளவுக்கு மாசுபடுகிறத பற்றி எல்லாம் இங்கே எல்லாரும் பேசுனாங்க. எல்லாருடைய கருத்துக்களும் மினிஸ்ட்ரியும் சொல்லப்பட்டுச்சு. நாங்கள் 5ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு மாநாடு வச்சுக்கிறோம். மண் காக்க, பெண் காக்க, ஏன்னா பெண்களுக்கு விவசாயம் தேவைங்கிறதுனால மண் காக்க, பெண் காக்க, இது மாதிரி பல விஷயங்களை அமைச்சர் அதுக்கும் வராங்க. 5ஆம் தேதி வந்து கலந்துக்கு இருக்கிறாங்க. அது முறை மட்டுமல்ல, 3 முறை வருவதாக உறுதி கொடுத்துருக்காங்க. ஒரு முறை அண்ணன் சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி, ஒரு முறை மதுரை, ஒரு முறை கன்னியாகுமரி, இது மாதிரி 3 முறை மீண்டும் இங்கே வருவார்கள். விவசாயிகள் நலன் காக்க பாஜக முன்னிருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் பின்பற்றி இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்க முழுமையாக தமிழக மக்கள் முழு இணைந்து பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.